உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு சமையல் எல்லாம் செல்வி பார்த்துப்பா. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். உன் புருஷன் கூடவே போய் ரெஸ்ட் எடு. ராமையா, அம்மா, என் ரூம்ல மாத்திரை மருந்து இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஏய் சுடா, என்ன போய் பேசு. இப்படியே நின்னுகிட்டு இருக்க, அம்மா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லலாம் தான் சார் நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்த்த உடனே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ஏய், இப்படியே தயங்கிட்டு இருந்தா அப்புறம் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லு போ. சரி போ. அம்மா, அது அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, 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 அம்மா என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? ராமையா, என் மெடிக்கல் பேக்கை கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா இங்க பாருங்க. ராமையா சீக்கிரம் வாங்க. வந்துட்டயா? அம்மா, ஐயா குடுங்க. இந்தாங்க. அப்படியே அந்த பிளட் பிரஷர் மானிட்டர் எடுங்க. கண் முழிக்காம செத்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன ராமையா, அம்மா சாப்பிடலையா? அதாயா நான் அம்மா கிட்ட அப்பவே படிச்சு சொன்னேன், நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மான்னு. சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்கயா. என்ன ராமையா சொல்றீங்க? அம்மா சாப்பிடலையா? ஆமாங்கய்யா. அம்மா, உங்க ஹெல்த் கண்டிஷன் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போடணும்லம்மா. ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா நான் இப்படி பண்றேன். நீயும் சுடரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழறது என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் சாமிக்கு விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன். அதனாலதான்ப்பா சாப்பிடல. அம்மா, உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல நீங்க எதுக்குமா இப்போ விரதம் அதுன்னு இருந்துகிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, எனக்கு என் உடம்ப விட உங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே என் உடம்பு சரியாயிடும். சுட, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்துமா, அம்மா, நீங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க அதை விடுங்கம்மா. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். செல்வி போய் அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாயே. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு.
பேய் மேடம், நம்ம ஒரு கெட்டப் போட்டா ஏதோ கடமைக்குன்னு பண்ணக்கூடாது. நம்ம முழுசா அந்த கேரக்டராவே உள்ள இறங்கி மொத்தமாவே மாறிடணும். சரிதான், நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடந்தா ஓகே தான். பேய் மேடம், கொஞ்சம் அமைதியா அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். யார் இந்த நேரத்துல? ஹலோ, ஹாய். ஐ எம் இன்பனிலா. கால் யூ மிஸ்டர் ராமசாமி. ராமசாமி இல்ல, ராமையா. ஓகே, ராமையா ப்ளீஸ். ராமையா, வெல்கம் வெல்கம். Oh. ஐ அம் ராமையா. இவர் ராமையா. நைஸ் டு மீட் யூ சார். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சார், எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க ரூம் டெக்கரேட் பண்ணோம். ரூம் மேல தான் இருக்கா? சொல்லுங்க சார். சொல்றேன். எங்க அம்மா கூட அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாங்க உள்ள வாங்க. யூ நோ வெரி நைஸ். எஸ் ஆமா, வீட்டை பாருங்க. யார் இவங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது. இவங்க வேற யாரும் இல்ல, ஐயாவுக்கும் சுடருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுல, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பெஸ்ட் நைட்டா மாத்துறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அப்படின்னா? ஐயோ, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, நான் அப்புறமா சொல்றேன். நீ பூ எடுத்துட்டு வா போ. தீபா, கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணி சீனையே சொதப்பிராத. பே மேடம், இது நான் ஸ்கோர் பண்ண போற சீனு. எந்த அளவுக்கு நடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இதுல எதுவும் பேசாதீங்க, ஓகேவா? எல்லாம் என் நேரம். நீ மட்டும் எதுனா சொதப்பி பாரு, அப்புறம் அதுக்கு உனக்கு. என்னது இது? இந்த அம்மா பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கு. மேடம், இப்ப நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது என்ன சுத்தி நிறைய பாசிட்டிவ் ஆரா இருக்கு. நான் அடிக்கடி அந்த ஆரா கிட்ட தான் பேசுவேன். ஆரா ஓடுதா? எங்க? நீங்க அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல மேடம். அப்பா, சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப லேட் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா உங்க ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா ராமையா, நான் இது வரைக்கும் 49 ஃபர்ஸ்ட் நைட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். இது என்னோட 50வது ஃபர்ஸ்ட் நைட். பாரா, இதுல என்னோட 100% பெஸ்ட் நான் கொடுத்தே தீருவேன். சிறப்பா ஃபர்ஸ்ட் நைட்ட நடத்தி கொடுக்க வேண்டியதுதான் என்னோட டார்கெட். நீங்க சொன்ன மாதிரியே நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் மேடம். ரூம் டெக்கரேஷனுக்கு மல்லிப்பூ ரோஜெல்லாம் வாங்க சொல்லியிருந்தேனே, வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் மேடம். செல்வி, எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இந்த 2 கூட நிறைய பூ தான் இருக்குது. நீங்க சொன்னதை விட அதிகமாவே வாங்கிருக்கேன் மேடம். ஓகே ராமையா, சூப்பர். சரி ராமையா, இந்த பூ கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற ரூம்ல வச்சிருங்க. ஓகே மேடம். எழில் ரூமை பார்த்துட்டு எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலான்னு நான் வந்து ஃபைன் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே மேடம், சீக்கிரமா வாங்க. 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.